வணக்கம். நற்றினையில நம்ம இன்னைக்கு 107வது பாடல் பார்க்க போறோம். பாலைத்திணை பாடல். இது பிரிவிடை மெலிந்த தலைவி தோழிக்கு சொல்லியது. இந்த பாடலுக்கு ஆசிரியர் பெயர் யாருன்னு தெரியல. இன்னைக்கு நம்ம பார்க்க போற 3 பாடல்கள்லையும் 2 பாடல்களுக்கு யார் ஆசிரியர்னு தெரியாதது. அப்புறம் ஏற்கனவே குறுந்தொகையில பார்த்தோம். குறுந்தொகையில அதுல இருக்கக்கூடிய அழகான தொடரை எடுத்து அதை ஒரு பெயரா வைக்கக்கூடிய ஆறு விகுதி சேர்த்து பெயரா வைக்கிற மரபு நற்றினையில கடைபிடிக்கப்படலை. அதை தொகுத்தவரோ தொகுப்பித்தவரோ அப்படி அதை ஒன்றை மேற்கொள்ளல. அதனால இதுல ஆசிரியர் பெயர் தெரியாம அப்படியே விட்டுட்டாங்க. நம்ம வேணா ஒண்ணு ட்ரை பண்ணலாம். இதுல இருந்து ஒரு வார்த்தை எடுத்து நம்ம இதுக்கு ஒரு ஆசிரியரை நம்மளே கண்டுபிடிச்சுக்கலாம். இது ரொம்ப அழகான பாட்டு. தன்னுடைய பிரிவு துன்பம் தாழாத தன்னுடைய நிலையை தலைவி தோழிக்கு இந்த பாட்டுல சொல்றா. என்னோட மனசு அவன் போன வழியில அவன் பின்னாடியே போயிடுச்சு. அவன் போன வழி எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்கு தான் ஓமை மரம், அந்த புலிய மரங்கள், அப்புறம் புலி வழங்கு அத்தம், யானை வழங்கு அத்தம் எல்லாம் சொல்றான். இப்படிப்பட்ட வழியில அவன் போனான். அவன் பின்னாடியே என்னுடைய மனசு போயிடுச்சு. அது நல்வினை ஆற்றியது. அதனால அவன் பின்னாடியே போயிடுச்சு. என் மனசுக்கு இப்ப எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா அது அவன் பின்னாடியே போயிடுச்சு. ஆனா நான் இங்க இருக்கேன் இல்லையா, இந்த ஊரினுடைய அலர் தூற்றுவதை கேட்டுக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய துன்பம் மிகுந்த நான் தான் பாவப்பட்டவள். என்னுடைய மனசு ரொம்ப நல்லது, அவ பின்னாடியே போயிடுச்சு, அதனால கவலை இல்லை அப்படிங்கிறா. இப்ப நிறைய பாடல்களை நம்ம அந்த மாதிரி தன்னையும் தன்னுடைய மனதையும் தனியாக பிரித்து வைத்து பார்க்கக்கூடிய பாடல்களை நிறைய நம்ம பார்த்திருக்கோம். அது ஒரு பொதுவான ஒரு ஆஸ்பெக்டா சங்க இலக்கியத்துல அது இருக்கு. தன் நெஞ்சை நோக்கி சொல்லியது, தலைவன் தன் நெஞ்சை நோக்கி சொல்லியது, தலைவி தன் நெஞ்சை நோக்கி சொல்லியது, இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கிறது நம்ம பாக்குறோம். இங்கே தலைவி சொல்றா, என்னுடைய நெஞ்சம் அவன் பின்னாடி போயிடுச்சு, நான் மட்டும்தான் இங்க இருந்து கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறா. உள்ளுதொரும் நகுவேன் தோழி வல் உகிர் பிடி பிளந்திட்ட நார் இல் வெண்கோட்டு கொடிரு போல் காய வால் இனர் பாலை செல் வழி தூக்கலின் இலை தீர் நெற்றம் கல் இழி அருவியின் ஒல்லென ஒலிக்கும் புல் இலை ஓமய புலி வழங்கு அத்தம் சென்ற காதலர் வழி வழிபட்ட நெஞ்சே நல்வினை பாற்றே ஈண்டொழிந்து ஆனா கொவ்வை மலைந்த யானே தோழி நோய் பாலேனே. அவன் போன வழி எப்படி இருக்கு? உள்ளுதோறும் நகுவேன், என்னோட நிலைமையை நினைச்சு நானே சிரிச்சுக்கிறேன். ஒரு துன்பத்தினால வரக்கூடிய சிரிப்பு, ஒரு அவல சிரிப்பு. எனக்கு நினைக்கும் போது சிரிப்பா வருது. உள்ளுதல்னா நினைக்கும் போதுதான் எனக்கு சிரிப்பா வருது. அதனால அது மகிழ்ச்சியான சிரிப்பு அல்ல. என் நிலைமை அப்படி ஆயிடுச்சு பத்தியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு துன்பச் சிரிப்பு. அது இந்த வார்த்தை கோர்ப்பே முரணா இருக்கு இல்லையா, துன்பச் சிரிப்பு அப்படின்னு. உள்ளுதோறும் நகுவேன் தோழி, இதெல்லாம் அது எப்படி நான் போன வழி எப்படி இருக்கு அப்படின்னா, வள்ளுகிர் பிடி, வலிமையான நகங்களை உடைய, கூர்மையான வலிமையான நகங்களை உடைய பெண் யானை அந்த மரத்தினுடைய பட்டையை உறுதி தின்பதற்காக பிடிச்சு இழுத்திருக்கு. இப்படி தன்னுடைய இதால பிடிச்சு இழுத்த உடனே நாரில் வெண்கோட்டு கொடிரு போல் காய வால் இனர் பாலை, வாலியின் இனர்னா பூங்கொத்துக்கள், வெண்பாலை மரம், வெட்பாலை மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மரம் கொத்து கொத்தாக வெள்ளையாக பூக்களை பூக்கக்கூடியது. அப்படியே வெள்ளை வெள்ளையா அப்படியே கொத்து கொத்தா பூ இருக்கும். இங்க கூட நிறைய இருக்கு, இந்த இங்க கூட பார்க்க முடியுது. கொத்து கொத்தான பூக்களை, வெள்ளிய நிறமுடைய பூக்களை உடைய வெட்பாலை மரம். அதனுடைய நாரை பிடிச்சி அது இழுத்ததுனால, தன்னுடைய நகத்தினால பிடிச்சு இழுத்ததுனால அந்த மரத்தினுடைய வெளிப்பட்டை அது பிஞ்சு வந்துருச்சு. இப்போ யானை கிழிச்சதுனால, பெண் யானை கிழிச்சதுனால. நாரில் வெண்கோட்டு, அப்போ அதனுடைய உள் தண்டு வெள்ளையா தெரியுது வெளியில. இப்போ காஞ்ச அந்த நாரை பிடிச்சு இழுத்துருச்சு. வெண்கோட்டு கொடிரு போல் காய, அந்த வெண்பாலை மரத்தினுடைய காய்கள் கொடிரு அப்படின்னா கொரடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்படி பிடிக்கிறது. இப்படி கொரடு பெரும்பாலும் முன்னாடி எல்லாம் வீட்டுல வச்சிருப்பாங்க. நீளமான கம்புனுடைய நுனியில அந்த கொரடை சுத்தி வச்சிருப்பாங்க, காய் பறிப்பதற்காக இருக்கும். இப்பெல்லாம் அதிகமா அது வீடுகள்ல பார்க்க முடியறது இல்லை. பெரும்பாலும் வீடு வாசல்லையே முன்னாடி எல்லாம் மாமரம், கொய்யா, அப்புறம் முருங்கை எல்லாம் இருக்கும் பொழுது அதை பறிப்பதற்கு கொரடு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டுல இருந்து இல்ல, ஒரு தெருவுக்கு யாராவது ஒருத்தர் வீட்டுல கொரடு இருக்கும், அதுல அதை வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. நீளமான கம்புல அந்த மேல அந்த கொரடை கட்டி வச்சிருப்பாங்க. அது ஒரு கொக்கி மாதிரி இருக்கும், அது பிடிச்சி இழுத்தா அந்த காய்கழி வந்துடும். இப்ப நிறைய பொருள்கள்லாம் இன்னைக்கு கிராமத்துல இருந்த பொருள்கள்லாம் நமக்கு மறந்து போச்சு, நகரத்துல இருக்கிறவர்களுக்கு இப்ப மறந்து போச்சு.
கொடிறு போல் காய, அப்படி போல கொரடு போல அந்த காய்களை உடைய அந்த வெண்பாலை மரம் அது காற்றுல ஆடுகிறது. அத ஒண்ணு சொல்றான். அவன் போற வழியில இந்த பெண் யானையினால நார் குறிக்கப்பட்ட வெண்மையான தண்டையுடைய கொத்து கொத்தாக வெள்ளையான பூக்களையும் கொடிறு போல கொரடு போல காய்களையும் உடைய வெண்பாலை மரம் இருக்கிறது. கூடவே செல் வழி தூக்களின், அங்க ஆள் ஆரவமற்ற இடம் இல்லையா? இப்போ நிறைய ஒரு அடர்த்தியான மக்கள் வாழக்கூடிய இடமா இருந்தா காற்று வீசுவது தெரியாது. ஆனா இங்க அது பாலை நிலம், அங்கங்க மரங்கள் இருக்கின்றன. அதனால காற்று வேகமாக வீசும்போது அதனுடைய காற்றினுடைய ஓசை கேட்கிறது. கூடவே செல் வழி தூக்கலின் இலை தீர் நெற்றம், இலையெல்லாம் உதிர்ந்து இருக்கக்கூடிய மரம் அது ஓமை மரம். ஓமை மரத்தை சொல்ற அடுத்தது புல் இலை ஓமைய, மூன்றாவது வரியில் வருது. செல்வழி தூக்கலின் இலை தீர் நெற்றம் கல் இழி அருவியின் ஒல்லென ஒலிக்கும். கல் இழி அருவியின், கல் மேல தண்ணி படும்போது, அருவி வேகமாக மேலே கீழே விழும்போது கல்லு மேல விழும் இல்லையா? கல் மேல பாறை மேல அருவியும் போது தட் தட்டுன்னு எப்படி சத்தம் கேட்குமோ, அது போல இங்க ஓமை மரத்தினுடைய இலைகள் எல்லாம் உதிர்ந்து விட்ட காய்ந்த நெற்று போல இருக்கக்கூடிய அந்த காய்கள் எல்லாம் காத்துல இப்போ ஆடுது. அந்த காத்துல ஆடும் பொழுது கல் வீழ் அருவியின், கல் மேல விழக்கூடிய அருவியினை சத்தம் போல தட் தட் என்ற அந்த சத்தம் கேட்கிறது. இந்த சத்தம் மட்டும்தான் இருக்கு. அப்போ போற வழியில இந்த மாதிரியான யானை வழங்கக்கூடிய வழி, நார் இல்லாத அந்த காய்ந்த மரங்கள் இருக்கின்றன. அடுத்தது இலை இல்லாத அந்த ஓமை மரங்களுடைய வெற்றி நெற்றுக்கள் காற்றில் அசையும் பொழுது அந்த சத்தம் கேட்கிறது. தட் தட்னு ஒரு சத்தம் கேட்குது. இந்த சத்தம் இருக்கக்கூடிய ஒல்லென ஒலிக்கும், ஒல்லென ஒலிக்கும். இந்த சத்தம் தான் அதிகமா இருக்கு. வேற யாரும் மனிதர்கள் நடமாடுற சத்தமோ எதுவுமே அங்க கிடையாது. புல் இலை ஓமைய புலி வழங்கு அத்தம், புலியும் அந்த இடத்துல இருக்கு. அந்த அவன் போற வழியில புலியும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இவளுக்கு எப்படி தெரியும்? யாரோ சொல்லி கேள்வி, அவ்வளவுதான். ஆனா இவ போலையே, இவ போய் பார்க்கலையே. உடன்போக்கு போகும்போது போயிருந்தா தெரியும். இல்லைன்னா இதெல்லாம் அவளுக்கு சொல்ல கேள்வி, அவ்வளவுதான். சென்ற காதலர் வழி வழிபட்ட, இப்படிப்பட்ட வழியின் பால் சென்று தன்னுடைய செயலை முடிப்பதற்காக சென்றிருக்கக்கூடிய காதலன், அவன் பின்னாடியே என்னுடைய நெஞ்சமும் போயிடுச்சு. ஆனா அது எவ்வளவு நல்வினை செய்தது இல்லவா? அது அவன் பின்னாடியே போயிடுச்சு. ஆனா நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, கவ்வைன்னு ஆரவாரம். சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் இப்பொழுது அலர்த்தூற்றி ஆரவாரித்து அலர்த்தூற்றுகிறார்கள். இவன் போயிட்டா, இவ பாரு இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டான், வருவானா தெரியாது, ஏதோ ஒரு அலர். ஊர்ல வாயில மெல்றதுக்கு அவள் வேணுமா? அப்போ அவங்க ஏதோ சொல்றாங்க. அப்போ அந்த அலர்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு அவனை பிரிந்து துன்பத்தையும் நினைத்து கொண்டு இங்கேயே நான் தங்கிட்டனே, நான் தான் துன்பப்படுபவள் என்பதை நினைக்கும் பொழுதெல்லாம் எனக்கு சிரிப்பு வருகிறது. என்னுடைய நெஞ்சம் நல்வினைப்பட்டது, அது அவன் பின்னாடியே போயிடுச்சு. ஆனால் இங்கே இருந்து கொண்டு இப்படி இவர்கள் தூற்றுகின்ற அலறையெல்லாம் கேட்டுக்கொண்டும் அதை தாங்கிக் கொண்டு இருக்கிறேன் அல்லவா, நான் தான் இப்பொழுது துன்பமயமானவள் என்பதை நினைக்கும் பொழுதெல்லாம் எனக்கு சிரிப்பு வருகிறது அப்படின்னு சொல்லி பிரிவிடை தோழி கிட்ட தன்னுடைய நிலைமையை தலைவி இந்த பாட்டுல சொல்றான். அழகா இருக்கு இல்லையா பாடல்? அந்த அந்த அதாவது நற்றினியில நிறைய அந்த காட்சிகள் ஒரு நம்ம முன்னாடி பார்த்ததுதான். ஒரு சின்ன டிராமா இருக்கு, இல்லைன்னா ஒரு ஓவியம் போன்ற ஒரு சொல்லோவியம் இருக்கு, இல்லைன்னா அந்த ஒரு அந்த வழியினுடைய இதை ஒரு காட்சியை ஒரு ஒரு சின்ன குறும்படத்துல ஒரு காட்சி இப்படி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஒரு காட்சி மாதிரி இதை அந்த நற்றினை ஆசிரியர் நமக்கு காட்டியிருக்கிறார். அவன் போற வழி எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு காட்சியை இந்த பாட்டு காட்டியிருக்கு. சரி, பாட்டை ஒரு தடவை படிச்சிருவோம். உள்ளுதொரும் நகுவேன் தோழி வள் உகிர் பிடி பிளந்திட்ட நாரில் வெண்கோட்டு கொடிறு போல் காய வால் இனர் பாலை செல் வழி தூக்கலின் இலை தீர் நெற்றம். நெற்றம்னா காய்கள், காய்ந்திருக்கக்கூடிய தொங்கக்கூடிய காய்கள். கல் இழி அருவியின் ஒல்லென ஒலிக்கும் புல் இலை ஓமைய புலி வழங்கு அத்தம். சென்ற காதலர் வழி வழிபட்ட நெஞ்சே நல்வினை பாற்றி ஈண்டு ஒழிந்து ஆனா கவ்வை மலைந்த யானே தோழி நோய்பாலேனே. இதுல ஆசிரியருடைய பெயர் தெரியல, தலைவியினுடைய குற்றாக இந்த பாடல் வருகிறது. சரி, அடுத்த பாட்டு போலாம். அடுத்த பாட்டுக்கும் ஆசிரியர் பெயர் தெரியல, ரொம்ப அழகான பாட்டு. இங்க ரொம்ப நாள் கழிச்சு அவன் வரான். காதல், ரெண்டு பேரும் நடுவுல பார்த்தாங்க, காதல் வயப்பட்டாங்க, ஒன்னா பழகினாங்க. அப்புறம் ரொம்ப நாள் வரவே இல்லை, ஆளே வரல. திருப்பி ரொம்ப நாள் கழிச்சு வரான். இப்படி இந்த மாதிரி வர வேண்டியது, கொஞ்ச நாள் பழக வேண்டியது, அப்புறம் ரொம்ப நாள் வராம திரும்பி வர வேண்டியது.
இந்த மாதிரியே வந்து தலைவன் செஞ்சுட்டு இருக்கான். அப்படி வரும்போது தோழி ஒரு தடவை சொல்றான், இந்த மாதிரி வந்துட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? பழகிய பகையும் இதில் இந்த பாடல்ல ஒரு அழகான வரி வருது. பழகிய பகையும் பிரிவின்னாதே. நீங்க வந்து ரொம்ப நாள் பழகின நண்பர்களை தான் பிரியணும், பிரியும் போது மனசு வருந்துங்கிறது கிடையாது. நீங்க உங்களுடைய பகை உங்களுக்கு இல்லை என்றாலும் கூட, பகைவர்களாக ஒரு தொடர்பு கொண்டவர்கள் அவர்கள் இல்லை என்றாலும் கூட மனசுல ஒரு வலிக்கதான் செய்யும். ஏன்னா நம்ம ஏற்கனவே தமிழ் இலக்கியத்தை படிச்சிருக்கோம், பேயோடாயினும் பிரிவின்னாதே. நீங்க பேய் கூட ஒரு 10 நாள் பழகிட்டீங்க அப்படின்னா, அதை பிரிஞ்சு போகும்போது கூட ஏதோ ஒரு மனசுல ஒரு வலி வரதான் வரும். இவ்வளவு நாள் ஏதோ ஒண்ணு இருந்தது இல்லையா, இப்போ ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு இருந்தா மாதிரி ஒண்ணு இருந்தது இல்லையா அப்படிங்கிற அது ஒரு விசித்திரமான மனநிலை தான் அது. இங்க பழகிய பகையும் பிரிவின்னாதே. ஆனால் நீ வந்து நல்லா பழகிட்டு தானே போன, ஆனா ஏன் இப்படி விட்டுட்டு வர, அடிக்கடி வர, இந்த மாதிரி வர, இந்த மாதிரி இருந்தா எப்படி வந்து தலைவியினுடைய மனநிலையும் உடல்நிலையும் தாங்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு உதாரணமான வேற ஒரு, நீ இப்படி வருவதனால எங்களுக்கு என்ன நிலைமை நேருகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமான ஒரு காட்சின்னு சொல்லி இங்க தோழி வந்து தலைவனோடு பேசுறா. இதான் இந்த பாடல். மலை அயர் கலித்த மை ஆர் ஏனல் துணையின் தீர்ந்த கடுங்கண் யானை அணைய கண்ட அம்குடி குறவர் கணையர் கிணையர் கைப்புனை கவனர் விளியர் புறக்குடி ஆர்க்கும் நாட பழகிய பகையும் பிரிவின்னாதே முகையேர் இலங்கு எயிற்று இன்னகை மடந்தை சுடர் புரை திருநுதல் பசப்ப தொடர்பு யாங்கு விட்டனை நோகோ யானை. தொடர்பு யாங்கு விட்டனை, இது அந்த அந்த மொத்த கேள்வியினுடைய வலி வந்து அந்த இடத்துலதான் இருக்கு. 2 வரி. பழகிய பகையும் பிரிவின்னாதே தொடர்பு யாங்கு விட்டனை நோகோ யானை. எனக்கு வருத்தமா இருக்கு, தொடர்பு யாங்கு விட்டனை. நல்லா தானே பழகிட்டு இருந்த, நல்லா தானே வந்து அவளுடைய மனம் கவர்ந்தா, அவளுடைய உடன் இருந்த, அப்புறம் திடீர்னு போயிட்டு இப்ப திரும்பி வந்திருக்கியே, எப்படி இது மாதிரி இருந்தா எப்படி சரியா வரும் அப்படின்னு கேட்கிறான். பழகியவர்கள் பழகிய பகையாக இருந்தாலும் பிரிதல் என்பது இனிமை இல்லாதது அப்படின்னா, இவ்வளவு நல்லா பழகின நீ பிரியறது வந்து அவ எப்படி பார்த்திருப்பா, நீ யோசி அப்படின்னு சொல்லி அவ கேட்கிறான். இது ஒரு யானை வந்து அங்க திணை விதைத்திருக்கிறார்கள். திணை அறுவடைக்காக நன்றாக செழித்து வளர்ந்திருக்கக்கூடிய திணையை உண்பதற்காக யானை வருகிறது. கடுமையான கண்களை உடைய, சிறிய கடுமையான கண்களை உடைய யானை அந்த திணைப்புணத்துக்கு வந்துருது. அந்த அப்படி வந்த உடனே, ஏன்னா அவங்க ஏற்கனவே அவங்க காவலுக்கு இருக்காங்க, காவலுக்கு பார்த்துட்டே இருக்காங்க. இந்த யானை வந்த உடனே அந்த புறக்குடியில, அதாவது ஊருக்கு கொஞ்சம் வெளியில இருக்கக்கூடிய அல்லது அந்த ஊரை ஒட்டி வாழக்கூடிய மக்களாகிய அந்த புறவ மக்கள் என்ன பண்றாங்கன்னா, உடனே எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்து யார் யாரெல்லாம் ஓடி வராங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் கொடுக்குறான். அணைய கண்ட அம்குடி குறவர். அம்குடி அழகான குடியை சேர்ந்தவர்களாகிய குறவர்கள் இப்படி யானை கிட்ட வர்றது அப்படிங்கிறத பார்த்த உடனேயே கணையர், கணையர்னா வில்லை அம்பை தொடுக்கக்கூடிய கணையை கையிலே உடையவர்கள் கணையர். கிணையர், கிணைப்பறை என்ற பறையை முழக்கி ஒலி எழுப்பி எல்லோரையும் ஆரவாரப்படுத்தி எழுப்புவர்கள் கிணையர். அது கிணையரோட படம் போட்டிருக்காங்க. கைப்புனை கவனர். கவன் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும், குறவர்களுடைய கைகள்ல இருப்பது நீளமா அப்படி கல்லு வச்சு வேகமா அடிக்கக்கூடிய கவன். இன்னைக்கு கூட கவன் வந்து உபயோகத்துல இருக்கு. குறவர்கள் வரும்பொழுது நம்ம அதை பார்க்கலாம். விளியர், விளியர்னா கையில வேற ஒண்ணும் கிடையாது, பறையெல்லாம் எதுவும் கிடையாது, சத்தம் போட்டு கூப்பிடுறவங்க எல்லாரையும், வாங்க 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 அப்படின்னு கூப்பிடுறவங்க. இப்படி எல்லா மக்களும் ஒன்றாக திரண்டு ஓடி வந்து விடுகிறார்கள். இப்ப யானையை விரட்டி ஆகணும் இல்லையா. கணையர் கிணையர் கைப்புனை கவனர் விளியர் புறக்குடி ஆர்க்கும் நாட. அப்படி புறக்குடியில இருக்கக்கூடிய, அதாவது ஊருக்கு கொஞ்சம் வெளியில இருக்கக்கூடிய அந்த குறவர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இணைந்து கொண்டு அந்த யானையை, இப்படி நெருங்கி வர துடிக்கின்ற யானையை அவர்கள் இந்த மாதிரி எல்லாம் ஒலி எழுப்பி கவனாலையும் வில்லாலும் வாயாலையும் கிணைப்பறையை முழக்கியும் ஒலி எழுப்பி அந்த யானையை துரத்தி விடுவார்கள். அப்படிப்பட்ட நாட்டை சேர்ந்தவனே. இப்ப என்ன சொல்ல வரா அப்படின்னா, யானை எப்படி திணைப்புணத்தை, நன்றாக விளைந்த திணைப்புணத்தை உண்பதற்காக வருகிறதோ, ரகசியமாக வருகிறதோ, அதே போல நீயும் இப்பொழுது ரகசியமாக வருகிறாய். எங்களுடைய குடியில் இருக்கக்கூடிய ஆட்கள் உன்னை பார்க்க மாட்டாங்களா? நிச்சயமாக பார்ப்பாங்க. எப்படி உங்க ஊர்ல அப்படிப்பட்ட நாட்டை சேர்ந்தவனேங்கிறதா ஓமை. அப்ப உங்க ஊர்ல யானை வரும்போது எப்படி விரட்டுவாங்களோ அதே போல எங்க ஊர்லயும் நீ வந்தா விரட்டிடுவாங்க தானே. ஆனால் நீ என்னடானா எப்பயாவதுதான் ஒரு நாள் வர, இந்த மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு இப்படி வந்து பார்க்க வந்தா அதுல என்ன பொருள் இருக்கிறது அப்படின்னு கேட்கிறான். அடுத்து வரக்கூடியது அதுதான். முகையேர் பழகிய பகையும் பிரிவு இன்னாதே. முகையேர் இலங்கையிற்று இன்னகை மடந்தை. முகைனா நமக்கு தெரியும், மொட்டுக்களை போல அழகான பற்களை உடையவளாகிய இந்த பெண்ணினுடைய
சுடர் புரை திருணுதல் பசப்ப. சுடர் ஒளி பொருந்திய சுடரை ஒத்த அழகான. திரு அப்படிங்கிறது செல்வம், இங்க இனிமையுடைய அல்லது செல்வ வளம் பொருந்திய, அழகு மிகுந்த. இங்க திருங்கிறது அழகுதான். அழகு மிகுந்த அவளுடைய நெற்றி பசப்பும்படியாக நீ ஏன் அவளை கைவிட்டு போனாய்? தொடர்பு யாங்கு விட்டனை. ஏன்னா இப்ப அந்த காலத்துல எப்படி போய் அவனை தொடர்பு கொள்ள முடியும்? வந்தா ஒரு இடத்துல அவங்க பழகினாங்க, அருவி ஓரம் பழகினாங்க, திரும்ப போயிட்டான். அவன் ஏதோ இந்த பக்கத்து நாட்டை சேர்ந்தவன் என்று ஒரு ஏதாவது ஒரு புரிதல் இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி அவன் யாரு, எங்கிருந்து வந்தான், அவனுடைய முகவரி என்ன, எதுவுமே தெரியாது. அப்ப எப்படி தொடர்பு கொள்றது அவனை? இப்ப தொடர்பு யாங்கு விட்டனை. எப்படி இந்த எங்களோடு தொடர்பை இப்ப அவனா வந்தாதான் உண்டு. இவ கிளம்பி அவங்க ஊருக்கு போக முடியாது. ஆனா ஒண்ணு ரெண்டு பாட்டு நம்ம படிச்சிருக்கோம். வா கிளம்பு தோழி, நம்ம போலாம், அவன் ஊருக்கு போலாம் அப்படின்னு சொல்ற மாதிரியான பாடல்கள் ஒன்று ரெண்டு நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். தொடர்பு யாங்கு விட்டனை நோகோ யானை. என்னுடைய மனது வருந்துகிறது, நீ எப்படி திடீரென்று எங்களை கண்டுகொள்ளாமல் விட்டு இப்பொழுது திரும்ப மீண்டும் வந்திருக்கிறாய். இப்படி திரும்பி இப்பதான் வருவியா? இதே மாதிரிதான் வருவியா இனிமே? சொல்லு. அதை கேட்கல, ஆனா மனசுக்குள்ள நினைச்சிருக்கலாம். இப்ப யானை அண்டி வந்தால், திணைப்புணத்தை அண்டி வந்தால், உன்னுடைய நாட்டு மக்கள், உன்னுடைய புறமாக்கள் அதை ஓட்டுவதை போல எங்களுடைய நாட்டில் இருப்பவர்கள், எங்களுடைய புறமாக்களும் உன்னை கண்டால் உன்னை இங்கிருந்து விரட்டுவதற்கான வாய்ப்பு அதிகம். அதனால எவ்வளவு நாளைக்கு நீ இந்த மாதிரி வர முடியும்? விரைவில் திருமணம் செய்து கொள் அப்படின்னு இந்த பாடல் வழியாக அவள் சொல்கிறாள். அழகான பாட்டிலே பாட்டை மட்டும் ஒரு தடவை படிச்சுக்கணும். மலை அயர் கலித்த மையார் ஏனல் துணையின் தீர்ந்த கடுங்கன் யானை. தன்னுடைய துணையை விட்டு, பிடியை விட்டு பிரிந்து வந்திருக்கக்கூடிய ஒற்றை யானை அது, ஆண் யானை. அணைய கண்ட அம்குடி குறவர் கணையர் கிணையர் கைப்புனை கவனர் விளியர் புறக்குடி ஆர்க்கும் நாட. பழகிய பகையும் பிரிவின்னாதே முகையேர் இலங்கு எயிற்று இன்னகை மடந்தை சுடர் புரை துருநுதல் பசப்ப. அவளுடைய பற்கள் முகை போல அழகான, மொட்டு போல அழகான பற்களை உடைய இனிய சிரிப்பை உடையவள் அவள். முன்னாடி, இப்ப இல்ல, முன்னாடி, உன்னை பார்ப்பதற்கு முன்னாடியும் உன்னை பார்த்த போதும் அவள் அப்படி அழகான புன்சிரிப்புகளை உடையவளாக இருந்தாள். ஆனால் இப்பொழுது அவளுடைய செல்வம் பொருந்திய அவளுடைய நுதல் ஆனது பசக்கும்படியாக நீ அவளை கைவிட்டு போனாய். தொடர்பு யாங்கு விட்டனை நோகோ யானை. எப்படி நீ அவளை விட்டுட்டு போன? அதை நினைத்து என்னுடைய நெஞ்சம் வருந்துகிறது அப்படின்னு நீங்க தலைவி சொல்றா. இந்த அழகான பாட்டுக்கும் யார் ஆசிரியர் என்று தெரியவில்லை. சரி, 108வது பாடல் அது. அடுத்த பாடல் 109 பாலை. இதற்கு ஆசிரியர் இருக்கிறாரு மீளி பெரும் பதுமனார். ரொம்ப அழகான ஒரு உவமை இந்த பாட்டுல சொல்றா. இந்த ஆசிரியர் ரொம்ப அழகான ஒரு உவமையை சொல்றாரு. அதாவது நம்ம பார்த்த வரைக்குமே நற்றிணை குறுந்தொகை எல்லாத்துலயுமே ஒரு அளவு கடந்த, இயற்கையை கடந்த எந்த உவமையுமே அவங்க பயன்படுத்தவே இல்லை. நம்ம பார்த்தோம்னா என்ன அவங்க சூழலுக்குள்ள என்ன இருக்கிறதோ அந்த சூழலை மட்டும்தான் அவங்க உவமையாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். இங்கே பிரிவிடை ஆற்றலாகிய பிரிவு அவளை வருத்துகிறது. தன்னுடைய நிலைமைய அவளை தோழி அவளை பாவமா பாக்குறா. தோழியே, என்னுடைய நிலைமை உனக்கு புரியுதா? நான் எப்படி இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறத தலைவி ஒரு ஓமை மூலமா சொல்றா. அவ சொல்ற ஓமை ரொம்ப அழகானது. மழை பெய்யறதுனால சேரா இருக்கு, கீழெல்லாம் சேரா இருக்கு. தொழுவம், மாற்று தொழுவத்துல கீழெல்லாம் சேரா இருக்கு. எப்பவுமே மழை பெஞ்ச உடனே கொஞ்சம் தள்ளி கட்டுவாங்க இல்லையா? சாரல் அடிச்சதுன்னா தொழுவத்துல இருந்து கொஞ்சம் காஞ்ச இடத்துல மாற்றை தள்ளி கட்டுவாங்க. ஆனா அப்படி கட்டுறதுக்கு இங்க யாரும் ஆள் இல்லை இப்ப வீட்டுல. சோ அது சேரிலேயே அந்த மாடு நிக்குது. அந்த பசுதான் நிக்குதுன்னு வச்சுக்கோ, நிக்குது. அப்ப அதுல கழுத்துல இருந்து கயிறை கட்டியிருக்காங்க. ஆனா கயிறு கொஞ்சம் நீளமா இருந்தா அதுவே தள்ளி போயிடும் இல்லையா? அதுவே ஒரு தள்ளி போய் நின்று தன்னை பாதுகாத்து கொள்ளும். ஆனா இங்க கயிறு ரொம்ப மேல உச்சியில கட்டின இதோட நெருக்கமா இருக்கு கயிறு. அந்த அந்த கயிறு இப்ப கொஞ்சம் தள்ளி போனா அது கயிறு இழுக்கும். இப்ப அதனால அது எழுந்தும் வேற இடத்துக்கு போக முடியல. அதனால தள்ளி நிக்கவும் முடியல. அதே இடத்துல அந்த சேத்துலயே அது அந்த தன்னுடைய கயிற்றினுடைய அளவும் போதாமல் அந்த மாடு அந்த இடத்துல வருத்தத்தோடு நிற்கிறது. அந்த சேற்றில் உழந்து கொண்டு அப்படியே இருக்கிறது. என்னுடைய நிலைமை இப்போ அப்படிதான் இருக்கு அப்படின்னு தலைவி சொல்றா. ரொம்ப அழகான ஒரு உவமை. அதுக்கப்புறம் மாலை காலமும் வாடை காற்றும் எப்படி என்னை வாட்டுகிறது அப்படிங்கிறதையும் சொல்றான். ஒன்றுதும் என்ற தொன்றுபடு நட்பின் காதலர் அகன்றன கலங்கி பேதுற்று அன்னவோ இந்நன்னுதல் நிலை என வினவல் ஆனா புனையிழை கேள் இனி உரைக்கல் ஆகா எவ்வம்
இம்மென இறைக்கும் வாடை இருள்கோர் பொழுதில் துளியுடை தொழுவின் துணிதல் அற்றத்து உச்சி கட்டிய கூழையாவின் நிலையென ஒருவேனாகி உளமரக் கழியும் இப்பகல் மடி பொழுதே. ராத்திரி ரொம்ப துன்பம் தருவது, மாலை காலமும் இரவு காலமும் மிக துன்பம் தருவது. ஆனால் பகலும் எனக்கு அப்படிதான் இருக்கு. பகல்லையுமே நான் இப்படி இந்த துன்பத்தோடு தான் இருக்கிறேன். என்னுடைய நிலைமை என்ன எப்படி இருக்குன்னு தானே நீ பாக்குற, இல்ல கேட்கிற, என்ன எப்படி நீ ஆற்றிருக்கிறாய் என்று கேட்கிறாய் அல்லவா தோழியே. அழகான அணிகலன்களை அணிந்த என்னுடைய தோழியே, என்னுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்கிறதானே. இப்படிதான் இருக்கு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறா. ஒன்றுதும் என்ற தொன்றுபடு நட்பின். ஒன்றுதும், நாம எப்போ ஒன்னாவே இருப்போம். இன்னை பிரியேன், பிரிந்தால் உயிர் தெரியேன் என்றெல்லாம் பல வகையான உறுதிமொழிகள் எல்லாம் முன்னாடி அவன் சொன்னான். ஆனால் இப்ப அது இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒன்றுதும் என்ற தொன்றுபடு நட்பின், நீண்ட காலமாக வந்த பழகிய பழக்கம் இது. தொன்றுபடு நட்பின் காதலர் அகன்றன. ஆனா திடீர்னு ஒரு நாள் வந்தா பொருள்வயிர் பிரியணும் இல்ல வினைவயிர் பிரியணும்னா ஏதோ ஒரு பிரிவு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான் அவன் பாட்டுக்கு. காதலர் அகன்றன கலங்கி பேதுற்று. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, கலங்கி பேதுற்று. ஒரு நிமிஷம் வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கூட தெரியல. கலங்கி பேதுற்று. நம்ம முன்னாடி ஒரு பாட்டு பார்த்தோம், நெய்தல் திணை பாடல். நான் சொன்னேன் அவகிட்ட, அவ அவ்வளவு நேரம் நண்டு ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருந்த சின்ன பெண்ணவ. நான் அவகிட்ட போய் என்னுடைய பிரிவை சொன்ன உடனே அந்த ஞாழல் மரத்தினுடைய சினைகளை பிடித்து கொண்டு அதனுடைய இளம் தளிர்களை எல்லாம் பிடுங்கி பிச்சு கையால் அப்படி நசுக்கி போட்டுட்டு இருந்தா, ஒரு சொல்லு கூட சொல்லல. அப்படியே அவளுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பாடல் நம்ம பார்த்தோம். இங்க வந்து கலங்கி பேதுற்று, இந்த அதே நிலைதான் இங்கேயும். அன்னவோ அன்னுதல் நிலையென. என் தோழியே, உன்னோட நிலைமை இப்படிதான் ஆச்சா அப்படின்னு நீ பாக்குற அப்படின்னா, நன்னுதல், என் அழகான நெற்றியை உடையவளே, உன்னுடைய நிலை இதுதானா என்று என வினவல் ஆனா புனையிழை. புனைந்த அழகான அணிகலன்களை அணிந்த என் தோழியே, நீ அப்படி கேட்கல, ஆனா பாக்குற, உன்னுடைய பார்வை அப்படி கேக்குது. அப்படி நீ கேட்கிற அப்படின்னா என்னோட நிலைமை எப்படி இருக்குங்கிறத நீயே பாரு, கேள்வி நீ. உரைக்கல் ஆகா எவ்வம். உரைக்கல், சொல்லவே முடியாத. எவ்வம்னா துன்பம், சொல்லவே முடியல. இந்த துன்பத்தை, இந்த துன்பம் இந்த அளவு அப்படின்னு நான் எப்படி சொல்றது? இதுதான் அளவு, இப்படி இருக்கு, இவ்வளவு நேரம் இருக்கு, இப்படி இருக்கு, நான் எப்படி சொல்ல முடியும்? உரைக்கல் ஆகா எவ்வம். வார்த்தைகளே இல்லை என்கிட்ட, சொல்வதற்கு என்னிடம் வார்த்தைகள் இல்லை. உரைக்கல் ஆகா எவ்வம். இம்மென இறைக்கும் வாடை இருள் கூர் பொழுதில். இம்மென இறைக்கும் வாடை காற்று இம் என்ற ஓசையோடு வருகிறது. இருள் கூர் பொழுது, இருளும் சேர்ந்து, இருள் காலம் வாடை காற்று இரண்டும் வீசக்கூடிய அந்த நேரத்தில் தலைவரோடு இருப்பதுதான் அழகு. ஆனால் இங்க அவன் இல்லை. அதனால வாடை காற்று வீசக்கூடிய இருள் கூர் பொழுதுல துளியுடை தொழுவின், அந்த மாதிரியான வாடை காற்றும் வீசி இருளும் அதிகமாகிவிட்ட அந்த பொழுதுல துணியுடை தொழுவின் துணிதல் அற்றத்து, அந்த தொழுவத்தில கட்டப்படப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆவானது சேராக இருக்கிறது, கீழெல்லாம் சேராகி இருக்கிறது. அந்த சேற்றில இருந்து கொஞ்சம் தள்ளி போய் நிக்கலாம் அப்படின்னாலும் உச்சி கட்டிய கூழையாவின், அதனுடைய கயிறு வந்து உச்சியில இழுத்து கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னா அது எங்க நகரும்? எழுந்து அங்கேயே நிக்கலாம், அவ்வளவுதான். எழுந்து நிற்பதற்கு அளவுக்கு தான் அந்த கயிறு கட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேல அது நகரத்துக்கோ, அது வேற இடத்துக்கு மாற்றி உட்காருவதற்கோ, தள்ளி நிற்பதற்கோ, அந்த சேற்றிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கோ எந்த வழியும் அந்த மாட்டுக்கு கிடையாது. வேற யாராவது வந்து உதவினாதான் உண்டு. இப்படி மாட்டுக்காரங்க யாராவது வந்து உதவணும், வீட்டு அந்த இல்லறத்தில் இருப்பவர்கள், அந்த குடும்பஸ்தர் வந்து உதவணும். இங்கே அது தலைவிக்கு தலைவன் தான் உதவ முடியும். ஆனால் அப்படி அதுவும் இல்லை. அதனால அப்படி அந்த பசு எப்படி வருந்துமோ, ஆனா இங்க பசுதான் ஆவின் நிலை என. அப்படி இழுத்து காட்டப்பட்ட பசு எப்படி அந்த சேற்றிலேயே உழன்று வருத்தத்தோடு இருக்குமோ, அதே போல நிலைமைதான் எனக்கும் இப்போ. நிலை என ஒருவேனாகி, அந்த பசுவும் நானும் இப்போ ஒண்ணுதான். என்னையும் அந்த கயிறாவுக்கு யாரும் வரல, கயிறு கொஞ்சம் நீளமா கட்டவும் ஆள் இல்லை. அப்போ தலைவனும் என்னுடைய துன்பத்திலிருந்து மாற்றுவதற்கு வரவில்லை. எனவே ஒருவேனாகி அந்த பசுவும் நானும் இப்பொழுது ஒரே போல இருக்கிறோம். உளமரக் கழியும் இப்பகல் மடி பொழுதே. இந்த சோம்பலான இந்த பகல் பொழுதானது இந்த துன்பத்தை எல்லாம் நினைத்து வருந்தும்படியாக கழிகிறதே அன்றி என்னுடைய நிலை வேற என்ன? உளமரக் கழியும் பகல் மடி பொழுதே. இந்த சோம்பலான பகல், சோம்பலான நீளமான பகல் இது இல்லையா? தலைவன் இல்லாத பொழுது என்பது மிக நீளமான ஒன்று. அதனால இந்த ஒரு பகல் பொழுதையும் நான் வந்து இப்படித்தான் கழிக்கிறேன். அவன் இல்லாத துன்பத்தை நான் வேற எப்படி போக்கிக் கொள்வது? வேற புலம்புவதை தவிர வேறு வழி எனக்கு இல்லை. இதுதான் என்னோட நிலைமை, நீயே பாரு அப்படின்னு சொல்லி வந்து சொல்றான். தன்னுடைய நிலைமை என்ன, எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய அழகான பாடல்களை முன்னாடி பார்த்திருக்கோம். என்னுடைய
என் நிலைமை இப்படிதான் இருக்கு, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி பாடல். முன்னாடி வந்து ஞாயிறு காயும் வெவ்வரை மருங்கில் கையில் ஊமன் கண்ணின் காக்கும் வெண்ணெய் உணங்கல் போல பரந்தன்றின் நோய் நோன்று கொடர்க்கு எளிதே. நம்ம பார்த்துக்கோ, இது தலைவன் சொல்றது. தலைவன் வந்து தன்னை இடித்துரைக்கும் பாணனிடம் சொல்லிதாக இந்த பாட்டு நம்ம பார்த்திருக்கோம். ஒரு வெப்பமான பாறையில வச்ச வெண்ணெய் எப்படி, அதுக்கு காவலா ஒருத்தனை வச்சிருக்காங்க. அவன் ஊமையன், அவனுக்கு கையும் இல்ல, அவன் கண்ணால மட்டும் பாக்குறான். கண்ணால பார்த்து என்ன பண்ண முடியும்? அப்ப வந்து அந்த வெண்ணெய் இப்படி அப்படியே உருகி ஓடுமோ அது போல என்னோட நிலைமை இருக்குதுன்னு தலைவன் ஒரு பாட்டுல சொன்னான். இங்க தலைவி வந்து உச்சி கட்டிய கூழையாவின் நிலைமையை போல என்னோட நிலைமை இருக்கு அப்படின்னு சொல்லி, இது ஒரு அழகான ஒரு ஓமை. சோ அழகான ஒரு தன்னுடைய துன்பத்திலிருந்து மாற முடியாத தன்னுடைய தன்மையை தலைவி வந்து இங்க சொல்றா. ஆமா, இம்மென இறைக்கும் வாடை. அழகா இருக்குல்ல அந்த வரி, வந்து ரொம்ப அழகா இருக்குது ஓமை. சரி, பாட்டை ஒரு தடவை பார்த்துலாம். நீலி பெரும்பதுமனாருடைய பாடல். ஒன்றுதும் என்ற தொன்றுபடு நட்பின் காதலர் அகன்றன கலங்கி பேதுற்று அன்னவோ இந்நன்னுதல் நிலையென வினவல் ஆனா புனையிழை கேள். இனி உரைக்கல் ஆகா எவ்வம் இம்மென இறைக்கும் வாடை இருள்கூர் பொழுதில் துளியுடை தொழுவின் துணிதல் அற்றத்து உச்சி கட்டிய கூழையாவின் நிலை என ஒருவேனாகி உலமரக் கழியும் இப்பகல்மடி பொழுதே. கூழை அப்படிங்கிறதுக்கு வந்து இங்க இதுல குடுக்கல, ஆனா கயிறு அப்படிங்கிறது தான் வரும். கயிறு, கூழை அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலா கூழை அப்படிங்கிறது வந்து நம்ம பயிர் அப்படிங்கிற மாதிரி, கூழ் அப்படிங்கிறது பயிர் அப்படிங்கிற வந்து ஒரு பொருளும் இருக்கு. இங்க கூழை அப்படிங்கிறதுக்கு வந்து கயிறு அப்படிங்கறதான் நினைக்கிறேன். தலைக்கயிறு அப்படின்னு தான் கொடுத்திருக்காங்க. தனியா அந்த வார்த்தைக்கு எடுத்து கொடுக்கல. ஆக்சுவலா கூழ் அப்படிங்கிறது தானியம் அப்படிங்கிற பொருள் வரும். இங்க கூழை அப்படிங்கிறத இழுத்து கட்டுற அந்த மாட்டினுடைய கயிறுக்கு கூழை அப்படின்னு சொல்றாங்க. சோ கூழை, இந்த கயிறு வந்து சின்னதா இருக்கு, அதனால தள்ளி போகவும் முடியாது அப்படிங்கிற பொருள்பட இது சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப அழகான பாடல். இந்த பாட்டோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம். 110வது பாட்டுல அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம்.